செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமூக நீதி, அநீதி மற்றும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பேராசிரியருக்கு பதவி மறுக்கப்படுவதாக விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமூக அநீதி மற்றும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பேராசிரியருக்கு பதவி மறுக்கப்படுவதாக விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்று கோரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமூக அநீதி என டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் பேராசிரியருக்கு பதவி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கின்றார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள கல்வியியல் துறை தலைவர் பதவி உரிய தகுதியும் பணிமூப்பும் கொண்ட தனலட்சுமி என்ற பேராசிரியை புறக்கணித்துவிட்டு வெங்கடேஸ்வரன் என்ற ஆசிரியரை நியமித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆணையிட்டுள்ளார். பேராசிரியை தனலட்சுமிக்கு அனைத்து தகுதிகளும் இருந்தும் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவருக்கு துறை தலைவர் பதவி மறுக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியியல் துறையின் பொறுப்பு தலைவராக இருந்த முனைவர் பெரியசாமி அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் துறையினுடைய மூத்த பேராசிரியரான தனலட்சுமிக்குத்தான் அப்பொறுப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தகுதியும் பணிமூப்பும் இல்லாத வெங்கடேஸ்வரன் என்பவருக்கு அப்பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கடேஸ்வரன் பேராசிரியர் தகுதியை எட்டாதவர் என்றும் அவர் கடந்த ஆண்டுதான் கல்வியியல் துறை பணியில் சேர்க்கப்பட்டார் என்றும் எடப்பாடியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர் உறுப்பு கல்லூரிகளை அரசே ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் கல்வியியல் துறையில் தற்காலிக அடிப்படையில் அயல் பணி முறையில் வெங்கடேஸ்வரன் சேர்க்கப்பட்டார் என்றும் விதிகளின்படி அவர் இணை பேராசிரியராகத்தான் கருதப்படுவார், இணை புரொஃபசராக அவர் கருதப்பட மாட்டார் எனவும் அந்த தகுதி கூட இல்லாத ஒருவருக்கு எப்படி HOD போஸ்டிங் கொடுக்கப்படலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி மத்திய அரசினுடைய தீன் தயாள் உபாத்யா திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பட்டியலின மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு வளர்க்கும் திட்டத்தை பெரியார் பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்துவதிலும் பெருமளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றனவும் இது தவிர மாணவர்களுக்கு தங்குமிடமும் உணவு வழங்காமல் போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு பண மோசடி செய்யப்படுவதாகவும் தொடர்ந்து இந்த விஷயத்தில் விரிவான விசாரணை மாநில அரசுகள் ஆணையிட வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.